ஹலோ வியூவர்ஸ், வாங்க இன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய சில வாக்கியங்கள் பார்க்கலாம். நீ வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் நீ கடுமையாக உழைக்க வேண்டும். இதுதான் வாக்கியம். எப்படி சொல்லலாம்? வெற்றி பெற விரும்பினால் அப்படின்னு இருக்குது. அப்போது அது இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி ஆகணும். விரும்புகிறதுக்கு என்ன சொல்லலாம்? வாண்ட்ன்ற வேர்டையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இஃப் யூ வாண்ட், அவ்வளோதான். நீ விரும்பினால், ஜெயிக்க விரும்பினால் இல்லையா? டு சக்சீட், வாழ்க்கையில், இன் லைஃப், அவ்வளோதான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க விரும்பினால். சென்டென்ஸ் முடிஞ்சிச்சா பாருங்கள், புரிஞ்சிச்சா பாருங்கள், தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். திரும்ப ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாட்டை சொல்லி பார்த்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப். ஓகே, செகண்ட் பாட்டுக்கு வரலாமா? என்ன செய்யணும்? நீ கடுமையாக உழைக்க வேண்டும். யூ ஷுட் போட்டுக்கலாம், யூ நீடு போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேவா? யூ நீடு டு புட் இன் மோர் எஃபர்ட், அவ்வளோதான். யூ நீடு டு புட் இன் மோர் எஃபர்ட். நீ நிறைய எஃபர்ட் போட வேண்டிய தேவை உள்ளது, அவ்வளோதான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப், யூ நீடு டு புட் இன் மோர் எஃபர்ட், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு விட்டுடாத அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சார் சொல்கிறது? எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு விட்டுடாத. ஸோ விட்டுடாத, டோன்ட் லீவ். ஓகேவா? இப்போ தானாக நடக்கும் அப்படின்னு இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சான்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை எப்படி சொல்லணும் பாருங்கள். டோன்ட் லீவ் திங்ஸ் டு சான்ஸ். எப்படி சொல்லணும்? யூ டோன்ட் லீவ் திங்ஸ் டு சான்ஸ், அவ்வளோதான். எல்லாம் தானாக நடக்கும்னு விட்டுடாத. யூ டோன்ட் லீவ் திங்ஸ் டு சான்ஸ். எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு விட்டுடாத. யூ டோன்ட் லீவ் திங்ஸ் டு சான்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? வெற்றி தானாக வராது அப்படின்னு சொல்லணும். வெற்றி தானாக வராது, சக்ஸஸ். ஓகேவா? அதான் வெற்றி. டசன்ட் கம் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ் டசன்ட் கம் ஆட்டோமேட்டிக்கலி. நாம தான் நடத்தி காட்டணும், இல்லாட்டா நாம தான் நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த நடக்க வைக்கணும். ஓகேவா? கவனிங்க. நாம தான் நடக்க வைக்கணும், வைக்க வேண்டும். நடக்க வைக்க வேண்டும், அதாவது நிகழ்ச்சி நடக்கணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொன்னால் மேக் இட் ஹேப்பன். இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக் இட் ஹேப்பன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நாம் தான் நடத்தணும், நாம் தான் நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாம் எப்படி சொல்லணும் பாருங்கள். வி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். ஹாவ் டு அப்படின்னா வேண்டும். வி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது மேக் இட் ஹேப்பன், அவ்வளோதான். ஸோ நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். வி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். நாம் தான் நடத்தி காட்டணும். வி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். கடின உழைப்பும் தீர்மானமும் அதற்கு அவசியம், தேவை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க், தீர்மானம்னா டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் are very important for that. Hard work and determination are very important for that அப்படின்னு சொல்லணும். இந்த குணங்கள்லாம் உன்னிடம் இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த குணங்கள் எல்லாம் உன்னிடம் இருந்தால் நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். இஃப் யூ பொசஸ், இருந்தால் வருது இல்லையா? அப்போது இஃப் கிளாஸ் இங்கேயும். இஃப் யூ பொசஸ் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ், you will succeed in life. If you possess all these qualities, you will succeed in life. அவ்வளோதான். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. இதை எப்படி சொல்லலாம்? இஃப் யூ ஃபாலோ ஆல் தீஸ் மெத்தட்ஸ், யூ வில் சக்சீட் இன் லைஃப். அவ்வளோதான். இஃப் யூ ஃபாலோ ஆல் தீஸ் மெத்தட்ஸ், இல்லைன்னா ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். you will succeed in life.
இப்போது உங்களுக்கான கேள்வி எதுவும் தானாக நடக்காது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கான கீவேர்ட்ஸ் நத்திங், ஆட்டோமேட்டிக்கலி. 2 வேர்ட்ஸ் நானே கொடுத்துட்டேன். இடையில நீங்கள் போட வேண்டியது என்னவோ அதை போட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கான ஆன்சரை. ஓகேவா? I'll go and check it. உங்களுக்கான கேள்வி என்னது? திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். எதுவும் தானாக நடக்காது அப்படின்னு சொல்லணும். நத்திங்ன்ற ஒரு வேர்டு சொல்லிட்டேன், ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்லிட்டேன். இடையில நீங்கள் போட வேண்டியது 2 வேர்ட்ஸ் தான். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.